நல்ல காலம் பிறக்குது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மகரம் ராசியின் உருவம் முதலையாகுங்க. முதலை தன் இரைக்காக ஒரே இடத்தில் ஆடாமல் அசையாமல் காத்து கிடக்கும் குணம் உடையவை. இதனால் மகரம் ராசிக்காரர்கள் உட்கார்ந்த இடத்திலேயே இருந்து கொண்டு தங்கள் காரியங்களை நடத்தி செல்வதில் வல்லவர்கள் என்று கூறப்படுகின்றதுங்க. இவர்கள் எப்பொழுதும் தங்கள் காரியத்திலேயே கண்ணாக இருப்பாங்க. முதலைகள் போல் பாசாங்கு காட்டுவதில் வல்லவர்கள்ங்க. தன்னை சுற்றி நடப்பவைகளை உன்னிப்பாக கவனிப்பாங்க. ஆனால் எதுவுமே தெரியாதது போல நடந்து கொள்வாங்க. வாய்ப்புகளுக்காக தவம் கிடப்பாங்க. கிடைக்கின்ற வாய்ப்புகளை தவறாமல் பயன்படுத்தி கொள்வாங்க. பொறுமை இவர்களுக்கு ரொம்ப அதிகம். நவ கிரகங்களில் மிகவும் மெதுவாக நகர்ந்து செல்லும் கிரகம் சனியாகுங்க. சனி மெதுவாக நகர்வது போல் வயது முதிர்ந்தவர்களும் உடல் ஊனமுற்றவர்களும் நோயாளிகளும் மெதுவாக நடப்பாங்க. அதனால் வயது முதிர்ந்தவர்களை குறிப்பது சனியாகும். சனி ஒரு குளிர்ச்சியான கிரகம். குளிர்ச்சியை மருத்துவ சாஸ்திரத்தில் கபம் அல்லது சிலேத்துமம் என்பார்கள். கபம் மீறினால் மரணம் என்கின்றது மருத்துவ சாஸ்திரம். அதாவது வாதம், பித்தம், கபம் என்னும் முத்தோஷங்களில் கபம் என்னும் தோஷம் அதிகரிப்பதாலேயே மரணம் ஏற்படுவதாக கூறப்படுகின்றதுங்க. இதன் காரணத்தால் ஜோதிடத்தில் சனியை ஆயுள் காரகன் என அழைக்கின்றார்கள். கிரகங்களில் அதிக சூரிய வெளிச்சம் விழாத கிரகம் சனி. அதுபோல் மனித உடலில் அதிக வெளிச்சம் விழாத உடல் உறுப்பு கால்களாகும். கால்களில் குறிப்பாக மூட்டு, முழங்கால் மற்றும் கணுக்கால் ஆகிய பகுதிகளில் இயற்கையிலேயே அதிக வெளிச்சம் படாதுங்க. மேலும் இயற்கையாகவும் செயற்கையாகவும் கால்களில் சூரிய ஒளி விழாமல் மனிதர்களால் மறைக்கப்படுகின்றது. எனவே மூட்டு, முழங்கால், கணுக்கால் ஆகிய உறுப்புகளை குறிப்பது சனியாகுங்க. முகத்தில் அதிக வெளிச்சம் விழாத உறுப்பு தாடையாகும். எனவே தாடையை குறிப்பது சனியாகுங்க. சனியின் நிறம் கருப்பு என்பதால் பூமியில் கருப்பு நிறத்தில் உள்ளவை எல்லாம் சனியின் ஆதிக்கத்தில் உள்ளவையாகுங்க. கருப்பு நிற காகம், கருப்பு நிற எருமை, கருப்பு நிற தானியமான எள், கடுகு, கருப்பு நிற உலோகமான இரும்பு, அடுப்புக்கரி, நிலக்கரி, கருநீல நிறம் கொண்ட நீலக்கல் போன்றவை சனியின் ஆதிக்கத்தில் உள்ளவையாகுங்க. சனியின் நிறமும் கருப்பு அல்லது இருட்டு மனிதர்களின் விதியும் ஒரு வகையான இருட்டுதான். இருட்டுக்குள் ஒளிந்திருப்பதை காண்பதும் கடினம். விதியை முன்கூட்டியே அறிந்து கொள்வதும் கடினமாகுங்க. இதனால் சனியை விதிக்காரகன் என்று அழைக்கின்றார்கள். அனைத்து பொருட்களையும் மொத்தமாக கவ்விக்கொள்ளும் தன்மை இருட்டுக்கு தான் உண்டு. எனவே எதையும் வெளிக்காட்டாமல் தனக்குள் மறைத்து வைத்து கொள்ளும் தன்மை சனிக்குத்தான் உண்டு. வெளிப்படையாக பேசாமல் விஷயங்களை மறைத்து பேசுவது சனியாகும். ரகசியங்களை குறிக்கும் கிரகம் சனியாகுங்க. மனிதனுக்கு தூக்கம் என்பது இருள் சூழ்ந்து குளிர்ச்சி அதிகமுள்ள இரவு நேரத்தில்தான் வருகின்றது. எனவே தூக்கத்திற்கு அதிபதியும் சனிதான். மனிதர்களில் ஏழை எளியவர்களின் வாழ்க்கை எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் மெதுவாக மிகவும் நகர்ந்து செல்கின்றது. அவர்களுக்கு எதுவும் சீக்கிரத்தில் கிடைப்பதில்லை. எனவே ஏழை எளியவர்களை குறிப்பதும் சனிதான். வாழ்க்கையில் ஒரு சில மனிதர்களை தவிர பெரும்பான்மையான மக்கள் வெளிச்சத்திற்கு வந்து புகழ் அடைவதில்லை. அவர்களின் வாழ்க்கையும் இருண்ட வாழ்க்கையாகவே அமைந்து விடுகின்றது. எனவே வெகு ஜனங்களை அல்லது பொதுமக்களை குறிப்பதும் சனிதான். உலகத்தில் உள்ள கடின உழைப்பாளிகள் எல்லாம் கருப்பு நிறத்தில்தான் இருக்கின்றனர். உடல் உழைப்பு இல்லாத சமூகத்தில் உள்ளவர்கள் பெரும்பாலும் கருப்பு நிறத்தில் இருப்பதில்லைங்க. எனவே உழைப்பாளர்கள் வர்க்கத்தினரை குறிப்பதும் சனிதான். எல்லா கிரகங்களுக்கும் ஜாதகத்தில் திசா புத்தி என்பது உண்டு. ஆனால் சனீஸ்வரருக்கு மட்டும் திசா புத்திகளுடன் கோச்சார பலமும் அதிகமாகும். ராசிக்கு 7ஆம் வீட்டில் வரும்பொழுது கண்டக சனியாகவும், ராசிக்கு 8ஆம் வீட்டில் வரும்பொழுது அஷ்டம சனியாகவும் பலன்களை தருகின்றார். நமக்கு குடும்பத்தில் கஷ்ட நஷ்டங்கள், உடல் நலக்குறைவு, விபத்துகள், வியாபாரத்தில் தொழிலில் கடன் நஷ்டம் ஏற்பட்டாலும், அலுவலகத்தில் ஏதாவது பிரச்சனைகள், இடமாற்றம் போன்றவை நடந்தாலும், வீட்டில் பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்காமல் படிக்காமல் விஷமத்தனங்கள் செய்தாலும், சனியனே உன்னை 7.5 சனி பிடித்து ஆட்டுது என்று சொல்லி திட்டுவாங்க.
உன்னை புதன் பிடித்து ஆட்டுகின்றது, கேது ஆட்டுவிக்கின்றான் என்று யாருமே சொன்னதில்லை. எந்த கிரக திசா புத்தி மூலம் ஒருவருக்கு கெடுதல் வந்தாலும் சனீஸ்வரரின் தலைதான் உருளும். இதில் சிறிதளவும் உண்மை கிடையாதுங்க. எல்லா கிரகங்களுக்கும் நன்மை தீமை செய்கின்ற அதிகாரங்கள் உண்டு. சனி மட்டுமே கெடுபலன்கள் தருவார் என்ற எண்ணம் நம்மிடையே தவறாக ஏற்பட்டுவிட்டது. இப்படி சர்வ வல்லமை பெற்ற சனி கிரகம் ஒரு ராசியை கடக்க ஏறத்தாழ 2.5 ஆண்டுகள் ஆகின்றது. அந்த வகையில் சனி பகவான் தன் உச்ச ராசியை அடைய சுமார் 30 ஆண்டுகள் பிடிக்கும். மகரம் ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாக உயர்ந்த எண்ணங்களை உடையவர்களாகவும் தெய்வ பக்தி மிக்கவர்களாகவும் அந்தஸ்து ஏற்றவர்களோடு நட்பும் பெரியவர்களின் அன்பும் ஆதரவும் உள்ளவர்களாகவும் நேர்மையான பேச்சும் மதிப்பான வாழ்வும் கொண்டவர்களாக இருந்தாலும் குடும்பத்தில் அடிக்கடி குழப்பங்கள் உண்டாகி கலங்குபவராக இருப்பாங்க. தன்னை மதிக்காதவரை மதிக்காத இவர்கள் செய்ய நினைப்பவற்றை செய்து முடித்த பின்பே வேறு விஷயங்களில் கவனம் செலுத்துவாங்க. செல்வம் செல்வாக்குடன் வாழ்வாங்க. மகரம் ராசிக்காரர்கள் ரிஷபம் ராசிக்காரர்களுடன் கூட்டு வைத்தால் தொழில் சிறக்கும். மேசராசிக்காரர்கள் இவர்களுக்கும் ஆகாது, பிரச்சனைகள் உண்டாகும். துலாம் ராசிக்காரர்களும் கடகராசிக்காரர்களும் உதவுவார்கள். மகரம் ராசிக்காரர்கள் ரிஷபம் விருச்சகம் மகரம் கன்னி ராசிக்காரர்களை உதவியாளர்களாக வைத்து கொண்டால் வெற்றி பெறலாம். மீனம் ராசி கால புருஷனின் விரயஸ்தானமாகி மகரத்துக்கு 3 மற்றும் 12ஆம் இடத்திற்கு உரியவராவார். இதனால் இவர் உடன் பிறந்தவர்கள் மூலம் நிறைய இழப்புகள் ஏற்படும். நம்பிக்கை அடிப்படையில் ஏமாற்றமும் நிகழும். மேலும் கான்ட்ராக்ட் மூலம் இழப்புகளும் இருக்கும். இந்த இடத்தில் சுக்கிரன் உச்சம் பெறுவதால் எந்த நிலையிலும் தனக்கு கொடுக்கப்பட்ட கர்மாவை, அதாவது தொழிலை மற்றவர்கள் பாராட்டும் வகையில் முடிக்கும் ஆற்றல் உடையவர்கள். அதே போல புதன் இந்த இடத்தில் நீச்சம். மாமன் மூலம் எந்த பலனும் இவர்களுக்கு கிடைக்காது. மற்றவர்களுடன் இணக்கமான குணநலத்தோடு ஒன்றினாலும் விரைவில் விரோதம்தான் வரும். விலகி விடுவார்கள். மகரம் ராசிக்காரர்கள் நேர்மை கம்பீரமாக இருப்பாங்க. கடினமான உள்ளம் கொண்டவங்க, கடின வேலையையும் செய்யக்கூடியவங்க, பெருமையாக சாதிக்கும் தன்மை இருக்கும். எல்லா இடங்களிலும் வலம் வரக்கூடியவங்க, எல்லாத்தையும் தெரிய வேண்டும் என்று ஆசைப்படுவாங்க. மண்ணை தோண்டி எடுக்கும் ராசிங்க இவர்கள். வராகர் சுவாமி படம் வைப்பது நல்லதுங்க. புறம்போக்கு நிலம் அருகில் இருக்குங்க. நண்பர்களிடம் வண்டி கொடுக்க கூடாதுங்க. கொடுத்தால் சேதாரம்தான் வரும். சொத்து எப்ப அமையும் என்ற கேள்வி இருந்து கொண்டே இருக்குங்க. இவர்கள் ஒரு வீட்டுக்கு குத்தகைக்கு போனால் அந்த வீட்டையோ அல்லது சொந்த வீடு அமையும் தன்மை உள்ளதுங்க. மகரம் ராசிக்காரர்கள் சொந்த வீடு இல்லை என்றாலும் குத்தகைக்கு போங்க, வீடு அமையுங்க. குடும்பத்தில் குழந்தை இல்லாதவர்கள் இருப்பாங்க. சுகபோக வாழ்க்கை பெரும்பாலும் இவர்களுக்கு இருக்காதுங்க. வண்டி வீடு வாகனம் ஒரு தொல்லையை தராமல் இருக்காதுங்க. மூத்தவர்கள் இருந்தால் அவர்கள் வாழ்க்கை சரியில்லாமல் தான் இருக்கும். எடுத்த வேலையை முடிக்கும் வரை கண்ணும் கருத்துமாக மகரம் ராசியில் பிறந்தவர்கள் இருப்பாங்க. எங்கும் தனக்கே முதலிடம் கிடைக்க வேண்டும் என்றும் நினைப்பாங்க. கூட்டத்தில் குரலை உயர்த்தி பேசுவாங்க. அங்க தன்னை முன்னிலைப்படுத்த முயற்சிப்பாங்க. அனைவருடனும் கலகலப்பாக பேசுவாங்க. ஆண்களுக்கு பெண்கள் மீது அளவற்ற ஈடுபாடு உண்டுங்க. இளகிய மனம் படைத்தவருங்க. மற்றவரை ஈர்க்கக்கூடியவங்க. தன்னை பற்றி மற்றவர்கள் புகழ்ந்து பேச வேண்டும் என்று ஆசைப்படுவாங்க. அதற்காக தன்னை பிரபலப்படுத்தி கொள்வாங்க. தான் எப்பொழுதும் உற்சாகமாக இருப்பது போல காட்டிக்கொள்வாங்க. இயல்பை மீறி சில சமயங்களில் மற்றவர்களை புண்படுத்தி விடுவாங்க. வெளியில் தைரியமானவராக காட்டிக்கொண்டாலும் மனதிற்குள் ஒரு அச்சம் இருந்து கொண்டே இருக்குங்க. குடும்பத்திற்காக நினைப்பதை கடமையாக கொண்டவர்க. குடும்ப பொறுப்புகளை தன்னுடன் பகிர்ந்து கொள்ளும் வாழ்க்கை துணையை விரும்புவாங்க. சமூக அந்தஸ்திற்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. கண்ணியமாக உடை அணிவதை விரும்புவாங்க. அவ்வாறு இல்லாதவரை ஒதுக்கியும் வைப்பாங்க. இவர்கள் அகராதியில் போதும் என்ற சொல்லே இல்லை. தன் இலக்கை அடைய மற்றவரை துன்புறுத்த மாட்டாங்க. பொறுமை மற்றும் கடின உழைப்புடன் இலக்கை அடைவாங்க. குடும்பத்திற்காக உழைப்பதை கடமையாக கொண்டவங்க. சுகபோகத்தை விட்டு கொடுத்தால் ஜெயிப்பாங்க. பெண்களாக இருந்தால் மாதவிடாய் வயிறு பிரச்சனைகள் இருக்குங்க. பாசத்திற்கு ஏங்குவாங்க. சனி எப்பொழுதும் நீதிமான்.
முடிந்த வரையில் பேசி பார்ப்பாங்க. அதற்கும் பணியவில்லை என்றால் அதிரடியாக இறங்கி விடுவாங்க. வாழ்க்கையில் அதல பாதாளத்திற்கு சென்றாலும் மீண்டும் எழுந்து விடுவாங்க. வாழ்க்கையில் வெற்றி பெற தியாகம் செய்யக்கூடியவங்க. தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியாதவங்க. ஆடம்பரம் மிக்கவங்க. விருந்தாளிகளை பார்த்து பார்த்து கவனிப்பாங்க. தான் விருந்துக்கு செல்லும் இடத்தில் தன்னை சரியாக கவனிக்கவில்லை என்றால் முகத்துக்கு நேராக கூடி விடுவாங்க. இவர் விருந்துக்கு வந்ததை மற்றவர்கள் பெரிதாக நினைக்க வேண்டும் என்று நினைப்பாங்க. சாப்பாட்டு பிரியராக இருப்பாங்க. இவருக்கு பிடித்த உணவை கொண்டு இவரை திருப்திப்படுத்த முடியுங்க. எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. தெரிந்ததை அடுத்தவர்களுக்கு சொல்லுவாங்க. ஒன்றுக்கு உடையவரே இரண்டுக்கு உடையவர் என்பதால் வரவு செலவுகளை தானே பார்க்க வேண்டும் என்ற எண்ணமும் இவர்களிடம் இருக்குங்க. யாரையும் நம்பாமல் தன் கைக்குள் வைத்து கொள்வாங்க. மூன்றுக்கு உடையவரே 12க்கு உடையவர் என்பதால் இயந்திரத்தில் வேலை செய்யக்கூடாது. இஎன்டி ப்ராப்ளம் இருக்கும். 3ஆம் இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குங்க. விரயம் இருக்கும். 4க்கு உடையவரே 11க்கு உடையவராக இருப்பதால் வண்டி, வீடு, வாகனம் உண்டுங்க. இடம், சொத்தில் கவனம் தேவை. சந்திரன் 7ஆம் வீட்டு அதிபதி ஆதலால் எப்பொழுதுமே ஒரு கூட்டாளியை வைத்து கொண்டே இருப்பாங்க. இல்லாவிடில் மனசோர்வுடன் இருப்பாங்க. 5க்கு உடையவரே 10க்கு உடையவராக சுக்கிரன் இருக்கின்றார். முதல் குழந்தை பிறந்தவுடன் ஒரு கர்மம் உண்டு. அதன் பின்பு தொழில் வளர்ச்சி உண்டு. தாத்தா வழியில் அன்னதானம் செய்தவர்கள் உண்டு. 6க்கு உடையவரே 9க்கு உடையவராக புதன் வருகின்றாருங்க. தந்தையுடன் கருத்து வேறுபாடு அல்லது பிரிந்து வாழ்ந்திருப்பார். தாத்தா வழியில் 2 திருமணம் செய்தவர்களாக இருக்கலாங்க. திருவிழாவின் பொழுது அதிக டென்ஷன் இருக்குங்க. ஒரு நிகழ்ச்சி, சுப நிகழ்ச்சி, அதற்கு எல்லாம் இவர்கள் செட்டாக மாட்டாங்க. அதற்கு சரிப்பட்டும் வரமாட்டாங்க. தந்தை வழி சொத்தில் வழக்குகள் உண்டுங்க. 7க்கு உடையவர் சந்திரன் என்பதால் திருமணம் முடிந்தவுடன் இடமாற்றம் இருக்குங்க. திருமணத்தன்று மழை வர அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது. உடலில் அதிக உஷ்ணமும் இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் இதன் தொடர்ச்சியை பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி.